பிஎஸ்எஸ்என் மாறிச்சே நம்மளும் அச்சு இந்த வாட்டி கிராண்ட் மாஸ்டர் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் உள்ள போனா ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்மள அச்சு சொல்றானுங்க. அட பாய் ஒரே கில் தான் ஃபர்ஸ்ட் மேட்ச் தான் மறுபடியும் ஒரு கில் தொடர்ந்து 2 மேட்ச் ஒரு கில் ஆச்சுங்கிறேன். 3வது மேட்ச் அதோட ரொம்ப மோசம் முட்டை கில் எவனும் ரிவ்யூ பண்ண மாட்டேங்கிறான். நம்மளுக்கு ஒரு வெறி ஆயிடுச்சு அதனால வெளியே வந்துட்டேன் 2 மேட்ச். போல இந்த வருஷம் நம்மளால கிராண்ட் மாஸ்டரே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 4வது மேட்ச் என் ஃப்ரெண்டுங்களாம் வந்தாங்க. சரி இந்த மேட்ச் அச்சு முடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இறங்கினேன் மேட்சுக்குள்ள. எங்கடா போறாங்க இவங்கலாம்? டேய் எங்கடா போறாங்க? எங்கடா போறீங்க எல்லாரும்? எங்க போறான்? இந்த அப்புறம் எங்க போறான்? டேய் அவள எங்க போறான்? இவள எங்க போறான்? எதுக்குடா வரீங்க நீங்கலாம்? எதுக்கு வராங்க இவங்க? 4வது மேட்ச்ல வெறியோட நம்ம ப்ளூ ஜோன்ல தான் இறங்கி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ ஜோன்ல இறங்கினா பார்த்தா சரியான ஸ்குவாட் 4-5 ஸ்குவாடுக்கு மேல வரானுங்க. அட பாவிங்களா இந்த மேட்ச் எப்படி அடிக்கிட்டு நிறைய கில் அடிக்கிற வேற சவால் விட்டுவேன்னு சொல்லிட்டு இறங்கின ஒரு ஓரமா சரி தனியா இந்த ஓரமா இறங்கி அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கினதுக்கு பார்த்தா நம்மளுக்குன்னு பார்த்து M41 ட்ரிபிள் 3 சிப் போட கண்ணு இல்ல நிறைய இருக்குது. அடா பாவிங்களா சூப்பரா அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒளிஞ்சு கொஞ்ச நேரம் லூட் வச்சிருந்தேன். லூட் வச்சுட்டா நம்மளுக்காக ஒருத்த வரான் அந்த பக்கம் பார்த்து வச்சிருந்தான். நானும் ஓசிக்கலாம் அவளை அச்சு முச்சாச்சு. சரி இவனை கில்ல எடுத்து முடிச்சு ஜோனுக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லி இவனை கில்ல எடுத்து முடிச்சு உள்ள வந்தா மேலே யாரோ இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி நம்மளும் ஸ்கோப் போட்டு பார்க்கலாம் யாரோ இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த இந்த சாண்டர்டே கேரக்டர் அடா பாவீங்களா இந்த கேரக்டர் கடை வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு எதிரில் வந்தேன். ஆனால் எங்கடா ஒரு நான் சுட்டத்தை பாட்டு தான் ஓடி இருப்பான். சரி இவனுக்கு ஒரு ட்ரிக்கு போட்டு அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போயிட்டு சுற்றின்னு வந்து அடிப்பான். கரெக்டாக நான் போட்ட பிளான்ல அவன் மாட்டிக்குவான். கரெக்டாக இந்த இடத்துல இன்னும் மெடிட் போட்டு நம்மளுக்கு அவன் போட்டு தள்ளியாச்சு. பார்த்தா எதிரில் 2 பேர் என்ன கொடுமை சரவணனது. கரெக்டாக நம்மளுக்காக வெயிட் பண்ணுங்கிற மாதிரி 2 பேர் வரானுங்க. டேய் எங்கடா வரீங்க நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தா ரைட் சைடில் ஒருத்த சுற்றுறான் லெஃப்ட் சைடில் ஒருத்த ஏறான்னா பட்டத்துனா தெரியல. செய்ய அவனுக்கு கில் எடுத்துட்டு ஓடி போயிடலாம் இந்த இடத்த விட்டு இதான் சேஃப்னு சொல்லிட்டு வேறு ஓட அதுக்கு ரைட் சைட்லேருந்து அவங்க ஆள் ஒருத்தங்க வேறு கவர் கூட வரான். டேய் யாரா நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஒரு குரோனை போட்டு வெயிட் பண்ணியிருந்தேன். சரி வேற 3 பேர் இருக்கிறாங்க. இவனுக்கு எப்போதா முடியுது அப்படின்னு தெரியல. நானும் ஒரு ஸ்பீடு போட்டு வேகமாக ஓடியான்ட்டேன். சரி வெயிட் பண்ணிட்டு இவனுங்கெல்லாம் பொறுமையாக தான் அடிக்கணும். கூட்டமாக நம்ம பக்கம் வர விட்டு தான் அடிக்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தன் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு அவனுக்கு கிளியர் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஃபஸ்ட்டு க்ளோவல் போட்டு அவனுக்கு கிளியர் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம 2 பேர் தான் தனியாக பிரிச்சு வச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா அவன் வேற யாரு கூட சண்டை போட்டுக்கிறான். டேய் 3வது ஸ்குவாட் அது அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருந்தேன். இந்த பக்கம் ஓனா சரி இவனை போய் முடிப்புனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஓனா உள்ளேருந்து ஓடியாரான். அதே யாரா அடிங்களா எங்கடா உஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போனேன். சரி நம்மள அடிக்கிறது ஓடியாருவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தா பின்னாடி வேற வரத்தாண்டி யாரா நீங்களா எங்கேருந்துடா வரீங்க எனக்காகவே வரானுங்க போலக்குது. சரி இவனுக்கு பார்த்தா மூக்கு காட்டினே சரி இவன் சுற்றின்னு போட்டான். அவனுக்கு 2 பேர் அச்சுக்கிட்டான். நம்ம பொறுமையாக அச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருந்தேன். சரி இவனுக்கு எங்கன்னா போய் அச்சிட்டோம் நம்ம ஈஸியாக போய் ஓசிக்கல அச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 2 பேர் அதே மாதிரி நான் 5 மாதிரி அச்சுக்கிறானுங்க. இவனுக்கு ஈஸியாக தந்தே நம்ம தான் 2 கிலோ அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக ஏறி போனேன். 2 பேர் டேமேஜ் ஒருத்தன் முடிச்சா டீமே வைப்பு போட்டான். இன்னொருத்தன் சரியான டேமேஜ் மறுபடியும் அடிப்பான். அவள் தான் நாக்கு ப்ளூ ஜோன்ல இறங்கி நம்ம ஒரு ஸ்குவாடே முடிச்சாச்சு. சரி நம்மளுங்களாம் செத்து போட்டிக்கிறாங்களே அங்கே போய் சரி ரிவைவ் பண்ணிடலாம் இவனுங்களான்னு சொல்லிட்டு உள்ளே போய் ரிவைவ் பண்ணுறதுக்கு போய் ரிவைவ் பண்ணியாச்சு. இவனுங்கள இப்போ தான் ஒரு சம்பவமே நடக்கும். சரி இங்கே இடத்துல உட்காந்து லூட் வச்சுன்னு இருப்பேன். எவனோ ஒரு 2 பக்கம் நச்சான். சரி எங்கேருந்து அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மேலே பாரு கரெக்டாக சின்னதாக பத்துனுக்கிறான் தம்பி. சார் என்ன பண்றீங்க? தம்பி எப்படி அங்கே போய் பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே லான்ச் பேர்லேருந்து பறந்து வந்துருப்பான் போல. இவங்களாம் இப்படிலாம் முடியக்கூடாது. கொஞ்சம் பின்னாடி போனால் நம்மளுக்கு நல்லா அவன் தலை தெரியும் அப்படின்னு நினச்சேன். கரெக்டாக பின்னாடி வந்தான் கரெக்டாக தெரியுது அந்த தலை லைட்டாக ரெட் கலர் தெரிஞ்ச விட அவனை முச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனே இருப்பேன். கரெக்டாக தெரியும் அப்படியே ஹெட்ஷாட் வச்சு ஐடி பிடிச்சிடும். மறுபடியும் ஒரு ஸ்குவாட் வைப்பு அதோட 2 ஸ்குவாட் வைப் பண்ணிட்டோம். சரி 2 ஸ்குவாட் முடிச்சிட்டோமே சரி லூட்லாம் இறக்கத்துலாம் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்ப்போம். பார்த்தா ஒருத்தர் லான்ச் பேரில் பறந்து போகிறான். டேய் யாரா நீங்களா மறுபடியும் எங்கேருந்தா ஒருத்தன் போகிறான் இங்கேருந்து. டேய் இவ்வளோ நேரம் எங்கேருந்தா இவ்வளோ நேரம் இவனுங்களை போட்டு பறந்துன்னு அப்புறம் இவன் என்ன பண்ணினானே தெரியல. கரெக்டாக லான்ச் பேரில் பறந்து போயிட்டுக்குதான். சரி நானும் பறந்து வந்துட்டேன். பறந்து வந்தவொடனே உள்ளேருந்து ஒருத்த ஓடுறான் வரலாம் உள்ளேருந்து ஒருத்த ஓடுறான். சரி இவனை முடியலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் உள்ளே ஓட்டான். நம்மளுக்கு கரெக்டாக இட்லிஸ்ட் போகிறானுங்க இந்த நேரத்தில் தான். அப்போ கூட நான் தேடி வந்தவனே ஆளே காணும் எங்கடா அவன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தேடினே இருப்பேன். கரெக்டாக இந்த இடத்துல லேண்ட் பண்ண வச்சுட்டு போவோம். லெஃப்ட் சைடில் ஒரு பொண்ணு சரி இவளுக்கு டேமேஜ் கொடுத்துட்டு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அச்சு போட்டு ஓடிடுவேன். ஏன்னா இங்கே எத்தனை பேர் இருக்கிறாங்க நம்மளுக்கு தெரியாது. அதனால் இவ்வளோ ஏமாத்ததுக்காக நானும் எஸ்கேப் ஆகி ஓடிடுவேன். அந்த இடத்துல க்ளோவால் போட்டு இல்லை அவளை அங்கேயே முடிச்சிடலாம். எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால் நம்ம பார்த்து தான் பொறுமையாக விளாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வருவேன். கரெக்டாக அந்த போட்டு எனக்கு தேடி கரெக்டாக கீழே ஓடுனுங்கிறேன் பார்த்தீங்களா ஈஸியாக வச்சிடலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம டேமேஜ் கொடுத்துட்டு எங்கன்னா போய் ஓடி ஒழிஞ்சிக்கணும். அப்போ தான் அவன் தேடி வருவான் நம்ம ஈஸியாக வச்சிடலாம். ஃபஸ்ட்டு வேற ஒருத்த ஓடிடுவான் அவனை முச்சாச்சு. மறுபடியும் பின்னாடி ஒருத்த ஓடியாரான். அவனுக்கு டேமேஜ் கொடுத்தா நம்மளுக்கு பின்னாடி அவனும் அடிக்கிறான். நம்ம ஃபஸ்ட்டு கில் எடுத்து முடியுங்களா அப்படின்னு சொல்லிட்டு கில் எடுத்துட்டேன். சரி நம்ம அச்சுட்டு பார்த்து அந்த பொண்ணு ஏறி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த இது போட்டு க்ளோவால் போட்டு அச்சிட்டேன். சரி இவனை முச்சாவண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட அந்த இது ஆன்டிமெண்டல் லான்ச்சர் இருந்துச்சு. லான்ச்சர் விட்டவொடனே கரெக்டாக இருந்தோடனே நான் அவனை அச்சு முச்சாச்சு. அந்த பொண்ணு கரெக்டாக நம்மளுக்கு கீழே தான் வந்து தேர்னுக்கிறான் பாருங்க கீழே வேறு கலர் காட்சி. அந்த ஒரு பொண்ணை முச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கீழே இறங்கி போவோம். கரெக்டாக எனக்கு முன்னாடி ஏறி வரா. சரி ரேவ் பண்ணுறது தான் போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரேவ் பண்ணுற மிஷனுக்காக ஓடுவேன். பார்த்தா இந்த வீட்டுக்குள்ளே பூந்து ஓட்டுக்கிற பொழுது அங்கே போய் பார்த்தா ஆளே காணும். சரி வந்து தான் அவனை ரேவ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் சுற்றின்னு போயிட்டு அந்த பக்கம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வருவேன். இந்த பக்கம் வந்தால் எங்கடா ஆளை காணும். பார்த்தா உள்ள ரேவ் பண்ணுறது வரும். சரி இவன் அச்சு முச்சதா ஸ்குவாட் வைப்படா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்தால் க்ளோவால் போட்டா சுற்றி. சரி ஒரு முச்சா உண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஐட்டி பிடிச்சேன். பார்த்தா ரேவ் பண்ணிட்டேங்கிறா. நம்மளை பார்க்காம நம்மள சின்ன கூட செத்து போயிட்டு இருப்பேன். என்ன பார்க்காம ரேவ் பண்ணுறா. சரி அவளை அச்சு முடிச்சுட்டு பார்த்தா அவனுக்கு கரெக்டாக இறங்கி விட்டான். ரேவ் பண்ணி விட்டாலும் அடா பாயில இவ்வளோ நேரம் ஸ்குவாட் அடிச்சதே வேஸ்ட்டாக போச்சு. எல்லாருமே ரேவ் பண்ணி விட்டாருங்க. சரி இந்த இடத்துல வந்து நம்மளால் அடிச்சு ஒருத்த பறந்து போயிருக்கிறான். அதே ஸ்குவாடு தான் கரெக்டாக
அதில் போனால் நம்ம அச்சு முடிச்சாச்சு ஈஸியாக. ஃபஸ்ட்டு நான் கச்சவனுக்கு கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவனை அச்சு முடிச்சிடுவேன். சரி முடிச்சுட்டு எங்கடா நோத்த அப்படின்னு பார்த்தா இங்கேருந்து ஒருத்த ஓடியாரான். எனக்கு பார்க்கவே இல்லை போடுது. அவனை அச்சு முடிச்சது கூட எங்கேருந்து அடிக்கிறான்னு கூட பார்க்க முடியல. நோத்த ஓடியாரா பின்னாடி. அடி யாரா நீங்களா எங்கே வரீங்க? 2 பேருக்கு சரியான டேமேஜ். சரி க்ளோவல் போட்டாங்க. சரி நம்ம ஒரு பாம்பு பக்கறியாச்சு பாம்பு போட்டு அவனுக்கு முச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பாம்பு போடுவேன். பாம்பு போட்டவனே அவன் வெளியே வந்தால் அவனே நாக்கு மறுபடியும் ஒரு பாம்பு போடுவேன். பாம்பு போட்டதை கொஞ்சம் இது பண்ணாமல் போட்டிருப்பேன். அதனால் சரி பின்னாடி போய் வந்துச்சு. சரி இவங்களுக்கு பாம்புலேயே முச்சா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நோன்னு போடுவேன். 2 பேர் நாக்கு. கரெக்டாக இந்நேரத்தில் பாருங்களா ஒரு பொண்ணு மேலே தப்பிச்சு ஒன்றுக்கிறான். அந்த ரிவோ பண்ண பொண்ணு இவனுக்கு வந்து ரிவோ பண்ணிக்கிறாங்க. தப்பிச்சு ஒன்றுக்கிறாவோ. சரி அந்த ஸ்குவாட் முடிச்சு விட்டுலான்னு பார்த்தா அவள் தப்பிச்சு ஓட்டா. இவன் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி சரி கீழே 2 கிலோ மட்டும் அடிச்சுட்டு நம்ம கிளம்பிடலான்னு பார்த்தா அதுவே கீழே வந்துச்சு. அந்த பொண்ணு நம்மகிட்ட இந்த தப்பிச்சு போயிடுச்சு. அந்த இடத்துல முடிச்சு பீக்கில் வந்து ஒரு இடத்துல உட்காந்தா கரெக்டாக நம்மளுக்காக ஒருத்த வரான். சரி எகிரி வச்சா 4th லெவல் போட்டு இருப்பான் போல எல்லாம். சரி அதனால டேமேஜ் போயிடுச்சு. சரி இவனுக்கு கிரனேட் போட்டு முடிச்சிடலாம் இவனு அப்படின்னு சொல்லி கிரனேட் போடலாம் சந்தில் போடலாம்னு பார்த்தா மேலே இருந்து ஒருத்த கவர் கூட வாடி. யாரா நீங்களா எங்கேருந்தா வரீங்க? நான் போட்ட கிரனேட்ல சாக மாட்டேன். ஏன்னா லேட்டாக போடவே அவன் டக்குன்னு தப்பிச்சு வெளியே ஓட்டுக்கிறான் அந்த பக்கம். சரி இந்த பக்கம் உட்காந்துங்களா மேல இருந்து தானே அடிக்கிறானுங்க. அவன் வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ரைட் சைடில் அவன் ஏறி வரான். அடி யாரா நீங்களா எனக்காகவே வரானுங்களா எல்லாம் வந்து நம்ம போட்டு தள்ளத்திலே குறியாக்குறானுங்க. ஒரு 10 கிலோ அடி கூட மாட்டீங்களாடா. மெடிக்கிட்லாம் போட்டு முடிச்சு மேலே பார்த்தா 3 பேர் இருக்கிறாங்க. அன்று நான் அதிர்ச்சி அடைந்தேன், மன உளைச்சலுக்கு ஆளானேன். 3 பேர் மேலே உட்காந்து நம்மள எல்லாரையும் போட்டு தள்ளத்திலே குறியாக்குறான். சரி இவனுங்களை அச்சு முடிப்போம். அவனை ஏற்கனவே இருந்தவனா இவனுக்கு தான் போட்டு தள்ளிக்கிறானுங்க போல. கீழே லூட் பாக்ஸ் ஆகிட்டுக்கிறான் அவன். சரி இவனுங்களை நம்ம விடவே கூடாரா இவனுங்களை நம்ம தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அச்சினே இருப்பான். ஃபஸ்ட்டு ஒரு நாக்கு சரி அச்சு நாங்கள் கில்ல எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் உள்ளே போயிட்டான். அடப்பா கில்லு எடுக்க விட மாட்டீங்களா? சரி அடிப்பான் மறுபடியும் மேலேருந்து அச்சினேறானுங்க இவனுங்களா. சரி கில்லே எடுக்க முடியல என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நோத்தன் அடிப்பான் அவனுக்கு சரியான டேமேஜ். கரெக்டாக அச்சினே இருப்பான். மறுபடியும் க்ளோவல் போட்டுனே இருக்கிறானுங்க. யாரா நீங்களாடி மேலே ஏரியா வந்து நம்மளை போட்டு தள்ளுறதுலேயே இவனுங்களாம் குறியாகிற ஏற்கனவே 4-5 பேர் போட்டு தள்ளியிருப்பானுங்க போல. இவங்களோட விடாது நம்ம தான் போட்டு தள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இருக்கிற புல்லட் காலியாக வரல அச்சினேக்கிறேன். கரெக்டாக அவனுக்கு மேலே படவே இல்லை. ஆனால் நோத்தன் ஆச்சேன் மறுபடியும் நோத்தனாக்கு. சரி அவனையும் ஆச்சுன்னா கில் எடுக்கலான்னு பார்த்தா அவனையும் போட்டுக்கினான்டா. கையில் லேன்சர் புல்லட் வேறு இல்லை. சரி அவனுக்கு கில் எடுக்கலான்னு பார்த்தா ஊக்காக்கு போட்டு அங்கே வேறு ஒருத்த வந்து ரிவோ பண்ணுறான். யாரா நீங்களா நேரத்தில் புல்லட் வேறு காலி எனக்கு வேறு அடிக்க முடியாது. சரி நம்மளுக்கு எல்லாமே செத்துடுறானுங்க. சரி இவங்களை ரிவோ பண்ணலான்னு சொல்லிட்டு நம்மளுங்க ரிவோ பண்ணுறது அவனுக்கு ஒரு பிரோஜனமும் இல்லை. இந்திக்காரங்க வந்தால் கூட என்ன அடிச்சிருப்பாங்க நம்மள ரிவோ பண்ண மாட்டாங்க. நான் தான் இவனுக்கு ரிவோ பண்ணுறது நம்மள அச்சு அவனுக்கு வருவானுங்க. அவனுக்கு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணால் மேலே ஆளேக்கணும் எங்கடா போயிருப்பானுங்க. ஒரு வேலை கீழே இறங்கிருப்பானுங்க. நான் லேண்ட்மேன்லாம் வச்சு வந்தேன் அவனுக்கு சாவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி மேலே எங்களா மேலே எதாவது இருக்கணும் அப்படின்னு பார்த்தா லான்ச்சர் போட்டு பார்த்துட்டுக்கிறானுங்க. சரி நல்லா தான் போச்சு. நம்ம போய் இங்கே ஒரு இது மாதிரி காட்டும் ஏன்னா நம்ம ஃப்ரெண்டுங்க செத்த மாதிரி இதெல்லாம் காட்டும். சரி அங்கே லூட் பாக்ஸ் செத்த அங்கேருந்து ஒருத்த சீரியன் டேமேஜ் நம்மளுக்கு குத்துட்டான். சரி யாராடி எல்லா பக்கம் வந்தாலும் அச்சினே இருக்கிறானுங்க. ஏறி வேறு வந்துட்டான். சரி சுற்றி க்ளோவல் போட்டு சரி சுற்றி க்ளோவல் போட்டு வெடிட் போட்டு உள்ளே வரத்துக்குள்ளே அதுக்குள்ளே அவன் வாரி இருக்கத்து கையில் கத்தி எல்லாத்தையும் வாரி போட்டுக்கிறான். சரி இந்த பக்கம் தான் இவன் வேலையே ஆகுது. நம்ம உள் பக்கம் ஓடி போய் அந்த பக்கம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இந்த பக்கம் வந்துட்டேன். எல்லாம் இந்த வீட்டு மேலே இருக்கிறானுங்க போல எனிமிலாம். சரி இந்த பக்கம் போட்டு க்ளோவல் போட்டு இங்கே வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். கரெக்டாக அவன் வேறு அந்த பக்கம் ஒன்று கிடச்சி நம்ம அச்சு அவனை முச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா ஒருத்த காரில் போகிறான். அந்த பக்கம் வேறு ஒருத்த நின்றுனாச்சு. இவனை முச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடிப்பேன். சரி அவன் மேலே பல்ல க்ளோவல் போட்டு தப்பிச்சு ஓடுறவங்க இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா லெஃப்ட் சைடில் நம்ம பாலுக்கு அடி வாங்கிக்கிறாங்க. சரி அவனுக்கு கவர் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்ப்பேன். சரி கவர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எவனோ தடிப்பான். ஆனால் எப்படி வச்சான்னு தெரியல. எஸ்கேஎஸ்ல அச்சான்னு காட்டுது. ஆனால் இவனை தாம்சனில் காட்டுது. வேறு எவனோ அச்சு நம்மளை முச்சு விட்டுக்கிறாங்க. ஏன்டா அப்படிலாம் பண்ணுறீங்க?